ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஒட்டை வடை. இது எப்படி செய்யலான்னா, நான் வந்து 1/2 முன்னாடி 4 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாவும் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அது கூட ஆம், கொ உடைச்ச கடலைய 4 டேபிள் ஸ்பூனு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நைஸாக. நான் வந்து அரிசி மாவு வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த 2 டம்ளரும் வந்து நல்லா வறுத்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அது ஜலிச்சு எடுத்துட்டு அது கூட வந்து அரைச்சி வச்சிருக்க உடைச்ச கடலை மாவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இந்த வ ஊற வச்சிருக்க காஞ்ச மிளகாவையும் போட்டு கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. அது கூட கடல பருப்பையும் போட்டு நல்லா பாதி பருப்பு, பாதி அரைச்சிருக்கும். அந்த மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அத போட்டுட்டு அது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இது பெசஞ்சிட்டு அது கூட பட்டரோ இல்ல எண்ணெயோ ஏதோ ஒண்ணு நல்லா சுட பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய சுட பண்ணி எடுத்து ஊத்தியிருக்கேன். ஊத்திட்டு நல்லா பெசஞ்சு நம்ம கையால இப்படி புடிச்சா புடிச்சு விழும். அந்த மாரி வந்து மாவு பெசஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு பிசைங்க. இந்த மாவு பிசைறது வந்து சப்பாத்தி மாவு மாரி ரொம்ப இறுக்கம் இல்லாம, கொஞ்சம் லூஸா இருக்கணும். கை வச்சு அழுத்துனா உள்ள போணும். அந்த அளவுக்கு மாரி பெசஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஓட்ட ஓட நல்லா பொரிஞ்சு வரும். மொறு மொறுன்னு இருக்கும். இத நல்லாவே பெசஞ்சு எடுத்துட்டு, நல்லா எண்ணெய காய வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். நான் ஒரு கவர் எடுத்துட்டு, குட்டி குட்டி உருண்டையா வச்சுட்டு, அது மேல அந்த கவர போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கிண்ணமோ, இல்ல டம்ளரோ ஏதோ வச்சு நீங்க அழுத்துனீங்கன்னா, ஈக்குவலா வந்து ஓட்ட ஷேப்ல வரும். இத நல்லா மீடியம் ஃப்ளேம்ல நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வேகுற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. கலரும் மாறக்கூடாது. நல்லா வெந்திருக்கணும். அப்பதான் மொறு மொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பை.